ఓం శ్రీమాత్రే నమః. వందే గజేంద్రవదనం వామాంగారూఢవల్లభాశ్లిష్టం కుంకుమపరాగశోణం కువలయినీజారకోరకాపీఠం. గురుబ్రహ్మా గురువిష్ణు గురుర్దేవో మహేశ్వరః. గురుః సాక్షాత్ పరబ్రహ్మ తస్మై శ్రీ గురవే నమః. ప్రణమామి దక్షిణామూర్తి వ్యాసశంకరరూపిణం జ్యోతిర్మయం గురుం శ్రీమద్ చంద్రశేఖర సరస్వతీ. శ్రీ గురుభ్యో నమః. ఓం ఐం హ్రీం శ్రీం శ్రీమాత్రే நமः. 41வது நாமம். இந்திர கோப பரிக்ஷிப்த ஸ்மரத் தூணாபஜ் ஜங்கிகா. இந்திர கோப பரிக்ஷிப்த, இந்திராதி தேவர்களால் சூழப்பட்ட ஸ்மரன் மன்மதன். தூணாப, அம்புகள் சேமிக்கப்படும் அம்பரா துணி. தூணாபனா அம்பரா துணி. ஜங்கிகா, முழங்கால்களுக்கு கீழ் உள்ள தசை பகுதி. அம்பாளின் முழங்கால்களுக்கு கீழே உள்ள பகுதி மன்மதனுடைய அம்பரா தூணி போல் மேல் பகுதி சிறிது விரிவாக, பின் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுத்து கீழ் நோக்கி ஒரு அம்பரா தூணி போல் உள்ளது. அதுவும் மன்மதனின் மலரம்புகள் இருக்கும் அம்பரா தூணி போல் அழகாக இருக்கிறது என்று வர்ணிக்கப்படுகிறது. ஆக அம்பாளின் முழங்கால்கள் கீழ் உள்ள பகுதி அம்பரா துணி போல் அமைந்திருக்கிறது. அம்பாளின் ஜங்கிகாவை தியானிப்பது நமக்கு இந்திரியங்களின் மீது முழு கட்டுப்பாட்டை அளிக்கிறது. ஆதிசங்கர் கூட தன்னுடைய சௌந்தர்ய லகரியில அம்பாளின் இந்த ஜங்கிகாவை மன்மத அம்பரா தூணியை ஒத்ததாக இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கார். தன்னுடைய 83வது பாடல்ல பராஜேத்தும் ருத்ரம் அப்படின்னு தொடங்குற பாடல்ல நிஷங்கௌ ஜங்கே தே விஷம விஷிகா, அதாவது மன்மதனானவன் விஷம விஷிகா உன்னுடைய முழங்கால்களுக்கு கீழ் உள்ள பாக பிரதேசங்களை 2 அம்பரா தூணிகளாக நிஷங்கௌ கொண்டிருக்கிறான் என்று பொருள். ஆக அம்பாளின் இந்த பகுதி மன்மதனின் அம்புகள் வைக்கப்படும் அம்பரா தூணி போல் அமைந்திருக்கிறது என்று வர்ணிக்கப்படுகிறது. அடுத்தது 42வது நாமம். கூட குல்பாயை நமஹ. கூட குல்பா, பருத்த குதிக்கால்கள். கூட குல்பாயை நமஹ, பருத்த குதிக்கால்களை உடையவளே உனக்கு நமஸ்காரம். 43வது நாமம். கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதாயை. இது அம்பாளுடைய பாதத்தின் மேல் பாகத்தை வர்ணிக்கக்கூடியதாக இருக்கிறது. கூர்ம ஆமை, பிருஷ்ட பின்பாகம், ஜெயிஷ்ணு ஜெயித்த தோற்கடித்த, பிரபதான் விதாயை கொண்டிருப்பவள். என்ன அர்த்தம்னா, அம்பாளுடைய மேல் பாதங்களின் மேல் பகுதி ஆமையின் முதுகு ஓட்டை விட அழகாக அமைந்திருக்கிறது அப்படின்னு வர்ணிக்க. கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதாயை நமஹ. 44வது நாமம். நகதீதிதி சம்சன்ன நமஜ்ஜன தமோ குணாயை நமஹ. இந்த நாமம் தேவியின் பாத நகங்களின் காந்தியை, மினுமினுப்பை, பளபளப்பை வர்ணிப்பதாகும். அம்பாளுடைய கால் நகங்கள் அவ்வளவு பளபளப்பாக இருக்கிறதாம். நகதீதிதி,
முக்கால் நகங்களின் மினுமினுப்பு. சஞ்சன்ன நிறைந்திருக்கும். நமஜ்ஜன வணங்குவது. தமோ குணா தாமச குணங்கள். குணங்கள் 3 வகை: சத்துவகுணம், ரஜஸ் குணம், தமஸ் குணம். ஆக இந்த அம்பாளின் பாத நகங்கள் ஜொலித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காந்தியை உடைய பாத நகங்கள் பக்தர்கள் தேவியின் கால் நகங்களில் தங்கள் சிரசை வைத்து வணங்குகிறார்கள். தேவி அவர்களின் அறியாமையை, அஞ்ஞானத்தை, தாமச குணத்தை, மன இருளை நீக்குகிறாளாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை உடையது அம்பாளின் பாத நகங்கள். அடுத்தது 45வது நாமம். பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருஹாயை நமஹ. பதத்வய 2 பாதங்கள். துவய அப்படின்னா 2. பதத்வய 2 பாதங்கள். பிரபாஜால பிரகாசிக்கும். பராக்கிருத புறம் தள்ளுவது. சரோருகம் தாமரை மலர். அதாவது செஞ்சாந்து குழம்புகளால் பூசப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேவியின் திருப்பாத அழகு தாமரை மலரின் அழகை மிஞ்சியதாக இருக்கிறது அப்படின்னு. அவ்வளவு அழகான அம்பாளுடைய இளஞ்சிவப்பு வர்ணத்தை உடைய அம்பாளின் திருப்பாதம் அவ்வளவு மேன்மையாகி இருக்கிறது. 46வது நாமம். சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜாயை நமஹ. இது அம்பாளின் பாத கொலுசுகளை வர்ணிக்கிறது. சிஞ்சான மணி ஒலி எழுப்பும் மணிகள். மஞ்சீர கொலுசு. மண்டித நிரப்பப்பட்ட. ஸ்ரீபதாம்புஜம் அழகிய தாமரை போன்ற பாதங்கள். ஒலி எழுப்பும் இரத்தன மணிகள் நிறைந்த கொலுசுகளை தன் அழகிய தாமரை போன்ற பாதங்களில் அம்பாள் அணிந்திருக்கிறாள். அம்பாளின் கால் கொலுசின் ஒலி பக்தர்களின் பயத்தை போக்கடிக்க கூடியதாகும். அபிராமி பட்டர் கூட சொல்றார் தன்னோட அபிராமி அந்தாதியில 49வது பாடல்ல, அம்பாளின் திருக்கரங்களின் வளையல் ஓசை அவள் பக்தர்களின் மரண பயத்தையும் மரண வேதனையையும் ஊற்றிவிடும் என்ற பொருள்பட, குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும். அப்போது வழக்கை அசைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்தஞ்சல் என்பாய். நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே அப்படின்னு பாடுறாரு. என்ன அர்த்தம்னா, உடலை தேடி வந்து குடிபுகுந்த இந்த உயிர் அதன் கால அளவு முடியும் போது, தாயே உன்னுடைய வளையல் அணிந்த கரத்தை அசைப்பாய். அதனால உண்டாகும் ஒலி அஞ்சாதே என்று அந்த பக்தனுக்கு கூறி அவனுடைய மரண பயத்தை போக்கும். இசை வடிவாய் நிற்கும் தாயே அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றார். அப்படி அம்பாளின் அழகிய ஒலி எழுப்பும் காத கொலுசுகளை பற்றிய வர்ணனை இது. சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜாயை நமஹ. அடுத்தது 47வது நாமம். மராலி மந்த கமனாயை நமஹ. மராலி ந அன்னப்பறவை, மந்த மெல்ல, கமனா நடை. அன்னம் போன்று மென்மையாக நடப்பவள் அம்பாள். அதாவது அன்னத்தின் நட
மண்ணில் அதன் கால் சுவடுகள் பதியாது. அது நடக்கும்போது கால் சுவடு அந்த மண்ணில் பதியாதாம். அப்படி மிக மிக மென்மையாக நடக்கக்கூடிய பறவை அது. அது போன்று நடை உடையவள் அம்பாள். அம்பாளின் திருப்பாதங்களின் அந்த சுவடு அவள் நடக்கும் இடத்தில் பதியாது. அவ்வளவு மென்மையாக நடக்கக்கூடியவள். மராலி மந்த கமனாயை நமகா. 48வது நாமம் மகாலாவண்ய சேவதி. மகா மேன்மையான, லாவண்ய லட்சணங்கள் அழகு, சேவதி ஒன்று கூடி சேர்ந்து, மேன்மையான அனைத்து அழகுகளும் ஒன்று சேர்ந்து அம்பாளிடம் குடிக்கொண்டிருக்கின்றன என்ற அர்த்தத்துல இந்த நாமம் வருது. சொரூப வர்ணனையின் கடைசி நாமம் இது. அம்பாளின் திருமேனி அழகுகளை ஒவ்வொன்றாக விவரித்து பார்த்தும் முழுமையாக கூற முடியவில்லை. அதனால் அம்பாளிடம் அனைத்து அழகுகளும் சேர்ந்து அழகின் களஞ்சியமாக அம்பாள் விளங்குகிறாள். மகாலாவண்ய சேவதியை நமஹா. 49வது நாமம் சர்வாருணாயை நமஹா. சர்வ பிளஸ் அருணாயை. அம்பாளிடம் இருக்கும் அனைத்தும் செந்நிறம் உடையது அப்படின்ற அர்த்தம். அவளுடைய திருமேனி, ஆடை, ஆபரணம், மலர் பிரகாசம், குங்குமப்பூ குழம்பு அலங்கரிக்கும் திருப்பாதங்கள், சிவப்பு மணிகளால் ஆன அணிகலன்கள், தாம்பூலம் தரித்த திருவாய் என்று எல்லாம் சிவப்பாக காட்சி தரும் அம்பாளின் வடிவம். சர்வாருண, எல்லாம் அம்பாளிடம் சிவப்பு வர்ணம் உடையது. 50வது நாமம் அனவத்யாங்கி. அன் பிளஸ் அவித்ய பிளஸ் அங்கி. அன் அப்படின்னா இல்லாத, அவித்ய குறைகள், அங்கி அங்கங்கள். அம்பாள் எந்த குறைபாடும் இல்லாத அழகான அங்கங்களை உடையவள், பூரணமானவள். தன்னுடைய அங்க லாவண்யம், அழகு அண்ட சராச்சரங்களையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது அம்பாளுடைய அங்கங்கள். அவள் எந்த குறையும் அவளிடத்தில் காணப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த 50வது நாமம் அனவத்யாங்கியை நமஹா. 51வது நாமம் சர்வாபரண பூஷிதாயை நமஹா. அனைத்து விதமான அணிகலன்களையும் அணிந்து கொண்டிருப்பவள் அம்பாள். தனது சிரத்திலிருந்து பாதம் வரையிலும், நகங்கள் வரையிலும் அம்பாள் அனைத்து விதமான அணிகலன்களையும் அணிந்து கொண்டிருக்கிறாள். சர்வாபரண பூஷிதாயை நமஹா. இதுவரை ஸ்வரூப வர்ணனையான திருநாமங்கள் வந்தன. அம்பாளுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்கக்கூடிய திருநாமங்களை நம்ம அறிஞ்சோம். இதன் பிறகு வரும் திருநாமங்கள் அம்பாள் எங்கே எப்படி வீற்றிருக்கிறாள் அப்படி என்பதை கூறும் நாமாக்களை பார்ப்போம். ரஹஸ்யானாம் ரஹஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி. சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் காலமிருத்யு நிவாரணம்
गुह्यातिगुह्यगोप्त्री त्वं गृह्णास्मत्कृतं जपं सिद्धिर्भवतु मे देवी त्वत्प्रसादान्मयि स्थिरा। ॐ श्रीदेव्यै नमः। नारायणायेति समर्पयामि।